இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 14, குறள் எண் 133. ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் உடைமை குடிமை. இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒழுக்கமுற்றவனாக இருத்தல் என்பது நற்குடியில் பிறந்துள்ளவன் என்பதற்கு அடையாளமாக ஆகும் என்கிறார். ஒழுக்கத்திலிருந்து தவறுதல் அவர்கள் தாழ்ந்த குடியினராக எண்ணப்படுவர் என்கிறார். பிறப்பினால் உயர்வு தாழ்வு கிடையாதுங்க, எல்லாரும் ஒருவரே தான். பிறப்பினால் உயர்வு தாழ்வு இல்லை. ஒரு குடியை உயர்ந்தது என உயர்த்தி எண்ணப்படுவது அக்குடியில் பிறந்தவர்கள் பின்பற்றும் வாழ்க்கை முறையை, அவர்கள் மற்றவர்கள் பயன்பட வாழ்கின்ற வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. குறிப்பாக நந்தனார், கண்ணப்பர் போன்றவர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தாழ்த்தி உரைக்கப்பட்ட குடியில் பிறந்தவர்கள் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேற்கொண்ட வாழ்வின் முறைகளில், அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இலக்கியம் சொல்கிறதல்லவா, அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதில் குறைவற்ற நிறைவாக நின்று பின்பற்றிய காரணத்தால் அவர்கள் பிறந்த குடி மக்களால் இன்றும் சிறப்பாக போற்றப்படுகிறது. ராவணன், சூரபத்மன் போன்றோர் ஆற்றல் மிக்க தலைவர்கள், தலை சிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருத்தல் வேண்டும், என்ன என்ன நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்தவைகளை பின்பற்ற மறந்தனர். எப்படியாவது விரும்பியதை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இருந்தனர். அதனால் அவர்கள் பழிவாங்கும் நாணமும் இல்லை. அதனால் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணப்படுகின்றனர். அதனால் அவர்கள் பிறந்த குடியும் தாழ்ந்த குடி என்று எண்ணப்படுகிறது. அப்ப ஒருவன் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்துத்தான் அந்த குடியை நிர்ணயிக்கப்படுகிறார்கள். அவன் அந்த வாழ்க்கையை ஒழுக்கத்தை விட்டு மாறாக வாழ்ந்தால் அவன் இழிகுலத்தான், அதாவது இழிந்த பிறவி என்று எண்ணுகிறார்கள். நந்தனார் யார்? கண்ணப்பர். பெரிய புராணத்தில் வருதுல, பார்த்தீங்கள, இறைவனுடைய கண்ணையே எடுத்துடுவார்ல. அந்த அளவுக்கு இதையெல்லாம் உணர்த்தி தான் தெய்வப்புலவர் இதெல்லாம் எழுதியிருக்கார் நினைக்கிறேன். என்ன அற்புதமான இது தெரியுமா இந்த குறள். அதாவது மனிதன் பிறந்தவன் எல்லாருமே ஒரே பிறப்பில் ஒற்றுமை தாழ்வு, அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாதுங்க. அதுதான் ஒருத்தர் நீதி நெறியிலே என்ன சொல்லுவாருன்னா, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்கிறார். அந்த மாதிரி தான் இந்த குறளுமே, வேற ஒன்றும் இல்லை. இதில் நம்ம எல்லாரும் சமம்தான் பிறப்பாள். ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வைத்துத்தான் ஒருவன் உயர்குடியில் பிறந்தவன் தாழ்ந்த குடியில் பிறந்தவன் என்று உணரப்படுகிறது என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அவ்வளோதான். அதுதான் குறிப்பாக இதையும் சொல்கிறாரு, ராவணனையும் சொல்கிறாரு, சூரபத்மனையும் சொல்கிறாரு. ராவணன் நல்லவன் தான், பயங்கரமான பக்திமான், சிவபெருமானுக்கு பக்திமானவங்க ராவணன். ஆனால் அவன் எல்லாம் தெரிஞ்சிருந்துமே அவன் ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று விரும்பி சிறையெடுக்கிறான். அதனால்தான் அவன் இழிகுலத்தோர் என்கிறார்கள். அவனுடைய குலம் இழிகுலம் என்கிறார்கள். அதைத்தான் அவர் அற்புதமாக எடுத்துரைக்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இவ்வளவும் நான் பேசுனது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை 1 அடியிலே அடித்தாரு பாருங்க, என்ன அற்புதமாக! அப்பா, இவ்வளவு ஒரு திறமை படைத்த ஒரு புலவரை தமிழ் மண்ணில் பிறந்தார் என்பதில் நாமெல்லாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும்.
ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இந்த ஒன்றரை வரியிலேயே அவர் நம்மையெல்லாம் அடித்து விட்டார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை ஒழுக்கமுடைமையில் பார்ப்போம். மாணவ செல்வங்களே, ஒழுக்கம் உடைமையை மற்றும் நன்றாக படித்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உங்களுக்கு இந்த இளவயதிலிருந்தே வர வேண்டும். மகாகவி நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பை எடுத்துக்கொண்டு மகாகவி பாரதியார் அற்புதமான பாடல்களெல்லாம் புரட்சி கவிஞர் பாடல்களெல்லாம் பாடியிருக்காருங்க. அதுதான் அவர் என்ன சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேறெங்கும் காணோம் என்கிறார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேறெங்கும் காணோம் என்கிறார். அவர் கிட்டத்தட்ட 12 மொழிகளில் புலமை பெற்றவர். சாதாரண மொழியில் தெரியும் இல்லை. அவர் முதலிலே நம்ம சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக பணிபுரிந்து அதற்கப்புறம் அதை வேண்டாம் சொல்லி பாண்டிச்சேரி போனார். அங்கிருந்து அவர் காசிக்கு சென்றார். இப்படி பல இடங்களுக்கு போனதுனால அவர் 12 மொழிகளை கற்று அதில் புலமை பெற்றார். ஆனாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம். தமிழ் மொழிக்கு உள்ள சிறப்பே திருவள்ளுவர் தாங்க. என்னை பொறுத்தவரை திருவள்ளுவரால் தான் தமிழ் மொழி சிறந்து விளங்குகிறது. அதில் மாற்றமே கிடையாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.